வீட்டில் இருந்தது என்னமோ 6 பேர் தான். அவங்க ஏதோ ஒரு விளையாட்டு முடிய போது ஒரு கேள்வியாக கேட்டு வெளியே இருந்து வீட்டுக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே லேட்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஸ்டூடியோக்கு வந்தோடனே கிரீன் ஸ்க்ரீனை வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ தான் வந்திருக்கு. இந்த வீடியோ வச்சு செகண்ட் ப்ரோமோ எப்படி இருக்கும்ன்றதை ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இவர் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லுவார், அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ப்ரோமோ இருக்கும். அப்படி விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் பேசினாரு நம்ம அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் சொல்றாருன்றதை பார்த்துடலாம். என்ன சொல்றாருன்னா, விளையாட்டுல இப்ப என்னமோ 6 பேர் தான் இருக்காங்க, ஆனா வெளிய இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்டா நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, வியானா, பிரவீன் ராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. என்ன சொல்றாருன்னா, வெளிய இருந்து வந்தவங்க ஒரு கணக்கு போட்டு தான் வந்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ விளையாட்டு முடிய போது எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா, அதாவது ஜாலியா இருப்பாங்கன்னு பார்த்தா, வந்தவங்க கேள்வி கேட்டு சுத்தல்ல விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, கணக்கு தான் என்ன, அதாவது வந்திருக்கவங்களோட கணக்கு தான் என்ன, அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல நிறைய கேள்வி வந்தவங்க கிட்ட தான் கேட்க போறாரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு இந்த ப்ரோமோவெல்லாம் வச்சு பார்க்கும்போது வியானாக்கு அடி கொஞ்சம் ஹெவியா கிடைக்குமோன்னு தோணுது. அது செகண்ட் ப்ரோமோலயே நீங்க பார்க்கலாம் பாருங்க, வியானாக்கு தான் கொஞ்சம் அடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி வியானா அடி வாங்கினாங்கன்னா அது நியாயமான்னு கேட்டீங்கன்னா நியாயமே கிடையாதுங்க. ஏன்னா வியானா என்ன பண்ணணுமோ அதை தான் கரெக்டா பண்ணாங்க. அவங்க மனசுல சில கேள்வி இருந்தது, சில விமர்சனம் இருந்தது. அது சாண்ட்ராவாகட்டும் இல்ல விக்ரம், அவங்க மனசுல இருந்த கேள்விகளை கேட்டாங்க, அவங்க கோவத்தை வெளிக்காமிச்சாங்க. அது அப்படிதான் பண்ணணும், அது கரெக்ட் தான். சரி, அது தப்புன்ற பட்சத்துல வியானாவை யார் கேள்வி கேட்கணும்? விக்ரம் கேட்கணும். விக்ரம் என்ன கேட்கணும்? என்னம்மா நீ என்ன பார்த்து இப்படி சொல்றல, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலமா, நீ இந்த இடத்துல நான் உன் கேமை காலி பண்ணிட்டேன்னு சொல்றியா? எந்த இடத்துலமா நான் உன் கேமை காலி பண்ணேன்? யார் கேமையும் நான் காலி பண்ணல, என் கேமை தான் நான் விளையாண்டேன், நீ எப்படிமா அப்படி சொல்லுவேன்னு விக்ரம் அடிச்சு பேசியிருக்கணும். விக்ரம் ஏன் எதுவும் பேசல? ஏன்பா உன் சைடு நியாயம் இருக்கு, நான் விக்ரம் சைடில் கேட்குறேன். விக்ரம் சைடு நியாயம் இருக்குன்னா வியானா கிட்ட கேட்டுக்கலாமே, கேட்கல. சரி, சாண்ட்ராவை நடிப்பு கிடிப்புன்னு என்னென்னமோ சொல்றாங்க, டைரக்டாவும் ஃபோர்ஸாவே அட்டாக் பண்றாங்க. அப்ப சாண்ட்ரா எதிர்த்திருக்கலாம்ல, நான் நடிக்கலாம் இல்ல எதை வச்சு நடிப்புன்னு சொல்ற, அப்ப விஜய் சேதுபதி தப்பா சொல்றாருன்னு விஜய் சேதுபதியை சேர்த்து கூட ஏதோ ஒன்று பாயிண்ட்டை வச்சு மடக்கி இருக்கலாம்ல. வியானாவை பாயிண்ட்டை வச்சு எதுவுமே மடக்கல, அமைதியா போயிட்டீங்க. ஏன்? ஏன்னா அமைதியா போறது தான் உங்களுக்கு நல்லது. பேச பேச அவ பார்த்துட்டு வந்திருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவா. அதனால தான் விக்ரமும் சாண்ட்ராவும் அமைதி ஆயிட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி என்ன அர்த்தத்துல வியானாவை அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா, எதுக்குமா இந்த மாதிரி நீங்க அவ்வளோ விஷயத்த பேசி 2 பேரையும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? சாண்ட்ரா நடிக்கிறதா சொல்றீங்க, எப்படிமா நடிப்புன்னு சொல்லுவீங்க? டாக்டரே செக் பண்ணியிருக்காருமா, அவங்க பாவமா, அப்படி இப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி விஜய் சேதுபதி சொன்னார்னா கண்டிப்பா அது தப்புங்க. எனக்கு என்னமோ இவர் இந்த ப்ரோமோல பேசுறத வச்சு பார்க்கும்போது உள்ள இருக்கவங்கள கொஞ்சம் இவங்க கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க இருக்க போறதே கொஞ்ச நாள், எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போறதை விட்டுட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏங்க இது பிக் பாஸ் வீடா இல்ல என்ன வீடு இது? ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சரி, கடைசி 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு ஏதாவது இருக்கா என்ன? ஜாலியெல்லாம் இருக்கணும்னு இல்லை, வரவங்க கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நான் திரும்பியும் இதான் சொல்கிறேன், இப்போ விக்ரம் பக்கமோ சாண்ட்ரா பக்கமோ நியாயம் இருக்குன்னா வியானா அப்படி பேசும்போது, வியானா எந்த இடத்துல நான் அப்படி பண்ணேன் நீ சொல்கிற, இப்போ எனக்கு சொல்கிறேன்னு கேட்கணும். திவ்யா அந்த இடத்துல இருந்தால் கேட்டிருப்பாங்க. திவ்யா நிறைய பேசுவாங்க, ஆனால் அதே சமயம் இந்த விஷயத்தெல்லாம் விட மாட்டாங்க. நீ பாட்டுக்கு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு போக முடியாது. சொல்லு, நான் எந்த இடத்துல அப்படி பண்ணேன் சொல்லுன்னு கேட்பாங்க. வியானா சொல்லுவாங்க, இவங்க மாட்டிப்பாங்க. இப்ப விக்ரம் சாண்ட்ரா மாட்டக்கூடாது. இப்ப விக்ரம் சாண்ட்ராக்காக விஜய் சேதுபதி இன்னைக்கு பேசுவார் பாருங்க. நான் ப்ரோமோ வச்சு தான் சொல்றேன், மேக்ஸிமம் அவங்களுக்காக இவர் பேசிட்டு இருப்பாரு. ஏமா வியானா எதுக்குமா விக்ரம் அந்த மாதிரி சொன்ன, அதே மாதிரி சாண்ட்ராவை ஏமா இந்த மாதிரி சொன்ன, அப்படி இப்படின்னு நிறைய எனக்கு தெரிஞ்சு வியானாவை கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டா அது இப்பயே நான் சொல்றேங்க, கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. வியானா கொஞ்சம் ஓவரா போனாங்களான்னு கேட்டிங்கன்னா ஓவரா தான் போனாங்க. அப்படி ஓவரா போகாம நீங்க தடுத்துருக்கலாம்ல, உள்ள இருக்க சாண்ட்ரா தடுத்துருக்கலாம்ல. சாண்ட்ரா தடுக்க முடியல. அப்ப சாண்ட்ரா கிட்ட அதுக்கான பாயிண்ட் இல்லைல்ல. சாண்ட்ராலாம் நிறைய பேசியிருக்காங்க, சொல்ல போனா அவங்க பேசின நிறைய விஷயம் வெளியே வரல. சாண்ட்ரா திவ்யாக்கு எதிராக பேசினாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு திவ்யாக்கு. அதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம், அதெல்லாம் கடந்து போயிருக்கோம். வியானா ஓப்பன் பண்ணதுனால தான் அதெல்லாம் வெளியே வந்தது. ஸோ ரம்யா அவங்க பங்குக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்ததில் ரம்யா சரியாக அவங்களோட வேலையை பண்ணாங்க, வியானா சரியாக அவங்க வேலையை பண்ணாங்க. மற்றவங்க சரி இதுக்கப்புறம் கேமே முடிய போகுது, இதுக்கப்புறம் ஏதோ பேசி ஆக போகிறது இல்லைன்னு அமைதியாக விட்டுட்டாங்க. மற்றபடி அவங்க 2 பேர் பண்ணது கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரோமோ வச்சு தான் நான் யோசிக்கிறேன், ஒரு வேளை இவர் வியானாவை தான் போட்டு அடிக்க போகிறாருன்னு எனக்கு தோணுது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.